என்னடா பல்ராம் நாயுடு, எங்களுடைய புது வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்க. அட நான் சொல்றது கேட்டுதானப்பா நீங்க ஆட்டோ ஓட்டுற வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். பாருங்க பாருங்க, காசு சும்மா கொட்ட போதும். அடே கஜ கஜா, இன்னைக்கு நாள் முழுக்க நீயும் எங்க கூட தான் டிராவல் பண்ண போற. ஏன்னா இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேருமே புதுசு, எங்களுக்கு எதுவும் தெரியாது. ரஜினி சாரே ஆட்டோ ஓட்டாருன்னு சொன்னதை கேட்டுதான் இதை நாங்க வாங்கி இருக்கோம். ஆட்டோலாம் ஓட்டுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதப்பா. வாங்க இன்னைக்கு போலாம், நான் உங்க கூட ஏறக்கறேன். பாரு பேசஞ்சர். ஓ சாரி. சாரின்னு ஒரு ஏரியாவா? ஏன் போயிட்டான்? ஓ சாரி சாரி. இவரு 2 சாரி எவன போறாரு. போயிட்டான்? அதானே, ஒண்ணும் புரியலையே. ஓ சாரி சாரி சாரி. என்னடா பண்ணையா அது? எல்லாரும் ஆட்டோவை கூப்பிடுறாங்க, அதுக்கப்புறமா சாரி சொல்லிட்டு போறாங்க. என்ன நடக்குது இங்க? நில்லுங்க. ஐ அம் சாரி. என்னடா ஐ ஆம் சாரி ஆயா சாரின்னு சொல்லிக்கிட்டு எதுக்காக நான் வண்டியை நிப்பாட்டிட்டு அப்புறமா சாரி சொல்லிட்டு போறேன்? சொல்லிட்டு போ. அட ஏற்கனவே 2 பேர் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல. ஆஹா, பத்துல பண்ணையா, நீயும் கத்த ஆட்டோ விட்டு இறங்குங்க. உங்களால தான் சவாரி ஏறல. வாங்க சார், வந்து ஏறுங்க. பூ மார்க்கெட்டுக்கு போங்க. ஓகே சார், இப்பவே போயிடலாம். என்னாச்சு? என்னாச்சுப்பா? ஒண்ணு இல்ல, சின்ன ப்ராப்ளம் தான். கொஞ்சம் இறங்கி தள்ளிங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். அப்படிதான், நல்லா தள்ளுங்க. அப்படிதான், சீக்கிரம் நல்லா வேகமா தள்ளுங்க. என்ன தள்ளுறாங்க? இன்னும் எவ்வளவு தூரம் என்ன இப்படியே தள்ள வைக்க போற? ஆட்டோல நீ பெட்ரோலை போட்டு கொண்டு வந்தியா இல்லையாப்பா? சாரி சார், சாரி. பெட்ரோல் போடுற விஷயத்தையே நான் மறந்துட்டேன். உன்ன மாதிரி ஒருத்தனை ஆட்டோக்காரனா ஆக்குனது எவன்யா? எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. இவன் அந்த பாக்ஸ் நீ பண்ண தப்புக்கு அந்த டுபுக்கு போய் எதுக்கு என்ன அடிச்சுட்டு போறான்ப்பா? எனக்கு இது ஒத்து வரது, கிளம்புறேன். இப்படியே பொடி நடையா தள்ளிக்கிட்டே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அப்ப வைரத்தை திருடிட்டு போறோம், பிடிங்க. அப்பாடா போட்டாச்சு. பிடிங்க அவன. ஏய் மரியாதையா சொல்லு, அந்த வைரம் எங்க? வைரம் தரலன்னா உன்னை அடிச்சு துவைச்சிருவான். நான் சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன். அதோ அந்த ஆட்டோல தான் வைரத்தை ஒளிச்சு வச்சுட்டேன். சரியான கோழைவன், அதனாலதான் ஓடிட்டான். விடுக்கு பாஸ், வைரமாவது கிடைச்சது. ஹலோ, என்ன யாரு? என்ன பண்றீங்க? ஆட்டோல என்ன பண்றீங்க? மோட்டோ பாட்சா படத்துல தேடுற மாதிரியே ஆட்டோவை தனித்தனியா பிச்சு தேடுறாங்க. மோட்டோ, சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. நாங்க இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம். பிரிச்சு பேசிட்டானுங்களே. புதுசா இப்பதான்டா வாங்கிட்டு வந்திருக்கோம், அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களே. ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு இரு. எங்களோட வேலையில குறுக்க வந்தீங்க, அப்புறம் உங்களையும் செயல போட்டுருவேன். இவ்வளத்தையும் பாத்துக்கிட்டு நாங்க அமைதியா இருக்கணுமா? எதுக்காக இப்படி சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு இப்படி தள்ளியா நொறுக்க பாக்குறீங்க ஆட்டோவை? ஆமாண்டா, சோம்பேறிக்கு சோறு வித்த பசங்க. ஓவரா பேசுறானுங்க, இவங்களை ஜெயில போடலாம். இனிமே நாங்க இந்த ஊர் இல்ல, நாங்க வெளியூர். நம்ம 2 பேரும் போய் அந்த திருடனை மறுபடியும் பிடிக்கணும். அப்பதான் அந்த வைரத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லுவான். சார் சார், கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சட்டம் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் நாங்க மூக்க நுழைக்கிறதா நினைக்க கூடாது. இப்பவாவது இந்த ஆட்டோவை நாங்க இங்க இருந்து தள்ளிக்கிட்டு போலாமா? எடுத்துட்டு போங்க. இனிமே நாங்க சட்டப்படி வேலை செய்யும் போது இடையில மூக்க நுழைக்காதீங்க. நீங்க எல்லாம் நல்லா வருவீங்க சார். என்னடா காளி, எப்படி இருக்க? நேத்து ஏதோ வைரத்தை திருடிட்டு ஓடி போனேன்னு கேள்விப்பட்டோம். யார் இத சொன்னாங்க? இந்த பாருங்க, யாரோ உங்ககிட்ட தப்பான செய்தி சொல்லியிருக்காங்க. போத நிறுத்துடா. எப்போ எந்த திருட எங்க நோட்டம் போட போறான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். காத்தே வந்து என்கிட்ட செய்தி சொல்லிடும், அப்படிதானே? இத பாரு காளி, ரொம்ப ஓவரா பண்ண அப்புறம் இந்த பின்ட்டுக்கிட்ட நீ அடி வாங்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. என்ன புரிஞ்சதா? முதல்ல ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த வைரம் எங்க இருக்குன்னு சொல்ல. இந்த பின்ட்டு, நீ சொன்ன மாதிரி வைரத்தை திருடினது உண்மைதான். ஆனா 2 ஆபீசருங்க என் பின்னாடி துரத்திட்டு வந்தனால அத நான் ஒரு ஆட்டோல ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். அந்த ஆட்டோக்காரன் எங்க இருந்தா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். அதோ அங்க பாருங்க, அந்த ஆட்டோ தான். அந்த ஆட்டோல தான் நான் வைரத்தை ஒளிச்சு வச்சேன். அந்த ஆபீசருக்கு வரணும், ஓடிடலாம்.
அவங்கெல்லாம் இங்க திரும்ப வர்றதுக்குள்ள நாம அந்த ஆட்டோக்காரங்கிட்ட ஸ்வீட்டை கொடுத்து அந்த வைரத்தை திருடிடலாம். சரி ராஜு பாய், அவனுங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஸ்வீட்டை கொடுத்தா அதை ஆட்டையை போட்டுடலாம். அந்த வைரம் நமக்கு தான் சொந்தம். ஏந்தாங்க, 2 பேரும் ஸ்வீட் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே போய் சைடுல நில்லுங்க. காதும் கண்ணு திறந்திருக்கட்டும், வாய் மட்டும் மூடி இருக்கட்டும். புரிஞ்சதா? அடே பச்சை கலர் திங்கிச்சா, டேய் தலையில சேவிங் பண்ணவனே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஏழைங்கனாலே இலக்காரமாடா உங்களுக்கு. ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறது உங்களுக்கு ஏய், புரியலையா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எதுவும் பேசாதன்னு. அப்புறம் ஓவரா பேசுன கொன்னுடுவேன். இதுக்கு மேல பேசுன உன் கதை முடிஞ்சிரும். புரிஞ்சதா? அந்த காளி நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் அவன் இங்க தானே வந்தாகணும். இதுங்கண்ணா கண்ணா என்னவோ பேசிட்டு போறான். டேய் மொட்டை மண்டை, எதுக்காக நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு போறியா? சட்டத்தை பாதுகாக்கிற போலீஸ்காரன் பிரிச்சு மேய்ச்சிட்டு போறான், சட்டத்தை மீற திருடங்களும் பிரிச்சு மேய்ச்சிட்டு போறீங்க. எங்களை என்ன இழுச்ச பையன் நினைச்சீங்களா? டேய் பதில் சொல்லிட்டு போடா மொட்டை மண்டை. நீங்க 2 பேரும் பேசக்கூடாதுன்னு அப்பவே நான் சொன்னேன்ல. அப்புறமும் எதுக்குடா பேசுறீங்க? இங்க பாரு தம்பி, இது என்னன்னு தெரியுமா உனக்கு? இப்ப பேசு பார்க்கலாம். கையை தூக்கணும் மோட்டோ. இப்ப வாயை திறந்து பேசுங்க பார்க்கலாம். கச்சா, இந்த ஆட்டோக்கு என்னையா ஆச்சு? இந்த மாதிரி ரிஸ்கான பிசினஸ்ல எங்க 2 பேரும் எதுக்காகடா கோத்து விட்ட? ஒரு குரூப் வந்து சட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு ஆட்டோவை சல்லி சல்லி ஆக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் வந்து வாயில ஸ்வீட்டை போட்டு திணிச்சிட்டு சல்லி சல்லி ஆக்கிட்டு போறானுங்க. சமோசா சாப்பிட்ட வாயில சம்மந்தம் இல்லாம கண்டவெல்லாம் வந்து குத்திட்டு போறான். அதோ பாருங்க, அதோ அந்த ஆட்டோ தான். அந்த ஆட்டோ பெட்ரோல் டேங்க்ல தான் நான் வைரத்தை ஒளிச்சு வச்சேன். அம்மா. பாத்தியாடா, மறுபடியும் நம்ம ஆட்டோவை உடைக்கிறதுக்கு கூட்டமா வர்றானுங்க. இதுக்கு மேல இந்த ஆட்டோவை தொடர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். சீக்கிரம் வாடா. மோட்டோ, அவனுங்க ஆட்டோவுக்கு பின்னால ரயில் விட்டுட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. மோட்டோ சீக்கிரமா போட. அவனுங்களுக்கு நம்மள பத்தி தெரியாது போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆட்டம் காட்டுறோம் பாரு. அச்சோ, அது என் சைக்கிள் எங்கடா எடுத்துட்டு போற? நெல்லு, சீக்கிரம் போய் பிடிங்க. இத பாருங்க சார், எங்களுக்கு உங்களோட உதவி ரொம்ப தேவை. கொஞ்ச நேரத்துக்கு உங்க பைக்கை கொடுக்குறீங்களா? நான் போலீஸ் ஆனதே மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான். சீக்கிரம் பைக் எடுத்துட்டு போங்க, ஆனா உடனே திரும்ப வந்துருங்க. ஹலோ சிங்கம் சார், சிட்டில இருக்கிற டாப் ரவுடிங் எல்லாம் எங்களை விரட்டிக்கிட்டு இருக்காங்க சார். அப்படின்னா இவனுங்க தான் மோட்டு பத்துல துரத்திட்டு இருக்காங்க. ஏய் ஸ்டாப், ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. ஏய் ஸ்டாப், நின்னுடுங்க. என் பைக்கை திரும்ப கொடுங்க. அம்மா, ஏய் நான் சொல்றத கேளுங்க, மரியாதையா நின்னுடுங்க. அது என்னோட மோட்டார் சைக்கிள், லோடு வண்டி கிடையாது. நின்னுடுங்க ப்ளீஸ். பிரேக் பிரேக் போடுற. என்னாச்சு? வாங்கடா, சோம்பேறிக்கு சோறு வித்த பசங்களா, யாருகிட்ட வந்து போதுறீங்க? இன்னொரு தடவை என் ஆட்டோ மேல கை வச்சுங்க, உங்களை உண்டில்லன்னு பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. டேய், துப்பாக்கி வச்சிருந்தா நீனா இளைய தளபதி விஜய் என்னன்னா போடா. என்ன தைரியம் இருந்தா இந்த விஸ்வா பாயோட துப்பாக்கியை புடிங்கிருப்ப. இந்த விஸ்வா பாய் யாருன்னு காட்டுறேன். என்னப்பா சமோசா? சமோசா சாப்பிடு, ஸ்டார்ட் பண்ணு. கொஞ்சமா கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டா எனக்கு செத்து போடும். யாருகிட்ட?
பைக்கை திருடிட்டு வந்தவங்க எங்க? ஆமா, ஆமா. எப்பவுமே இவனுக்கு தான் தொந்தரவு கொடுப்பானுங்க. இப்போ நீங்களும் தொந்தரவு கொடுக்கறீங்களா? சரி, என்ன நடக்குதுன்னு மரியாதையா சொல்லுங்க. ஆ, எங்களுக்கும் எதுவுமே தெரியாது சார். நீங்களே கேளுங்க. ஆட்டோ பின்னாடி வந்து ஆட்டோவை பிரிச்சு மேஞ்சிடறானுங்க. இந்த வைரங்களை உங்க ஆட்டோ பெட்ரோல் டேங்க்ல தான் ஒளிச்சு வச்சிருந்தோம் சார். நாங்களும் இதை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். மோட்டு பத்துலு, உங்களால வைரத்தை திருடினவங்க மாட்டிக்கிட்டாங்க. நான் இதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட சிபாரிசு பண்ணி உங்களுக்கு அவார்டு வாங்கி தரேன். ஆ. Thank you, டா மண்டையா. Hey!